அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. கியாமத் நாளின் மாபெரும் 10 அடையாளங்களை பற்றி நாம் பார்ப்போம். 1. புகைமூட்டம். வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை எதிர்பார்ப்பீராக. அந்த நாள் இறை மறுப்பாளர்களுக்கு மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், நாம் மிகவும் பலமாக பிடிக்கும் நாளில் தண்டிப்போம் என்று. 2. தஜ்ஜால் வருகை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வந்த எந்த நபியும் தஜ்ஜாலை பற்றி தன் சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை. கியாமத் நாளில் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று தஜ்ஜால் வருகை. இவன் கிழக்கு பகுதியில் உள்ள கொராசான் என்ற இடத்திலிருந்து தோன்றி பூமியில் கடும் குழப்பங்களையும் சோதனைகளையும் ஏற்படுத்தி தன்னை இறைவன் என வாதிட்டு அற்புதங்களை செய்து மக்களை வழி தவறச் செய்வான். இவன் 40 நாட்கள் மட்டுமே பூமியில் இருப்பான். மக்கா மற்றும் மதீனாவை தவிர அனைத்து இடங்களுக்கும் இவன் செல்வான். தஜ்ஜாலின் அடையாளங்கள்: அவன் ஒரு கண்ணில் பார்வையற்றவனாக இருப்பான். அவனது 2 கண்களுக்கு இடையில் காஃபிர் என எழுதப்பட்டிருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 3. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை. மறுமை நாளின் 10 முக்கிய பெரிய அடையாளங்களில் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையானது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டமாஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்தின் மீது 2 வானவர்களின் சிறகுகளில் கையை வைத்தபடி இறங்குவார்கள். தஜ்ஜாலின் வருகைக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வந்து தஜ்ஜாலை கொன்று பூமியில் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநிறுத்துவார். 4. அதிசய பிராணி. மறுமையை பற்றிய வாக்கு அவர்கள் மீது நிகழும் போது பூமியில் அவர்களுக்காக ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம். அவர்களிடம் அது மக்கள் நம் வசனங்களில் உறுதி கொள்ளாமல் இருந்தார்கள் என்பதை எடுத்துரைக்கும். 5. சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது. சூரியன் மேற்கிலிருந்து உதிக்காமல் மறுமை நாள் ஏற்படாது. அதை கண்டதும் மக்கள் இறைவனை நம்புவார்கள். ஆனால் அதற்கு முன்பே நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தவருக்கு அப்பொழுது கொள்ளும் நம்பிக்கை பயனளிக்காது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலை ஏற்பட்டதும் ஈமான் கொள்வதோ பாவ மன்னிப்பு கேட்பதோ இறைவனால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. 6. யஹஜூத் மஹஜூத். யஹஜூத் மஹஜூத் கூட்டத்தார்கள் 2 பாறைகளுக்கிடையே உருக்கிய செம்பை கொண்டு அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். யுகமுடிவு நாளில் யஹஜூத் மஹஜூத் கூட்டத்தார்கள் திறந்து விடப்படுவார்கள். அவர்கள் வெள்ளம் போல் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வருவார்கள். அவர்கள் எறும்பை விட உருவத்தில் சிறியதாக இருப்பார்கள். அவர்கள் மிகவும் சிறியதாக இருப்பதால் மக்களின் மூக்கு, வாய், காது வழியாகச் சென்று மிகுந்த தொல்லையை கொடுப்பவராக இருப்பார்கள். 7. கிழக்கே ஒரு பூகம்பம். யுகமுடிவு நாள் நெருங்கும் போது மனிதர்கள் உயிருடன் புதைந்து போவார்கள். 8. மேற்கே ஒரு பூகம்பம். 9. அரபு தீபகற்பங்களில் ஒரு பூகம்பம். ஆகிய இந்த 3 பூகம்பங்களும் நீங்கள் காணும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த 3 அடையாளங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கொடுமையானதாக இருக்கும் என கூறினார்கள். 10. பெரும் நெருப்பு. ஏமன் நாட்டில் ஏற்படும் மிக பெரும் நெருப்பு. அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி மொத்த உலகையும் சூழ்ந்து கொள்ளும். யாராலும் அணைக்க முடியாத அந்த நெருப்பு பரவ ஆரம்பித்ததும் மக்கள் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓட ஆரம்பிப்பார்கள். அந்த நெருப்பு அவர்களை விரட்டிச் செல்லும். அம்முடிவில் எந்த இடத்தில் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்களோ அந்த இடத்தை அடைவார்கள். இந்த 10 அடையாளங்கள் ஏற்பட்டு பாவ மன்னிப்பின் வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு முன்னதாக இன்ஷா அல்லாஹ் நமது வாழ்வை சீராக்கி கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.